அடித்து தூள் செய்த விஜயகாந்த் மகன் படைத்தலைவன் வேற லெவல். 3 நாளில் மட்டும் இத்தனை கோடி வசூலா? விஜயகாந்த் இளைய மகன் சண்முக பாண்டியன் கடந்த 2015ஆம் ஆண்டில் சகாப்தம் என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். பிறகு மதுர வீரன் என்ற படத்திலும் அவர் நடித்தார். ஆனால் இந்த 2 படங்களுமே பெரிய அளவில் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறவில்லை. தந்தை விஜயகாந்த் உடல்நலம் பாதிப்பால் தொடர்ந்து அவர் படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டவில்லை. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆன நிலையில் இப்போது சண்முக பாண்டியன் நடிப்பில் அவரது 3வது படமாக படைத்தலைவன் படம் கடந்த 13ஆம் தேதி வெளியானது. சினிமாவில் தனது தந்தையை போல ஒரு முன்னணி நட்சத்திரமாக வர அவர் ஆசைப்பட்டார். அதனால் படைத்தலைவன் படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். என்னை ரசிகர்கள் அவர்களது கேப்டனின் மகனாக ஏற்றுக்கொண்டால் போதும் என்று தொடர்ந்து பல நேர்காணல்களில் உருக்கமாக பேசி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி வெளியான படைத்தலைவன் படத்தை அன்பு என்கின்ற அறிமுக இயக்குனர் டைரக்ட் செய்திருக்கிறார். விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் என்று ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அடையாளம் இருப்பதால் அவரது படத்தை பார்க்க தமிழ் சினிமா ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதனால் படைத்தலைவன் படத்திற்கு நல்ல ஆதரவு ரசிகர்களிடம் கிடைத்து வருகிறது. பொள்ளாச்சி பகுதியில் கதை நடக்கின்றது. தனது மகன் சண்முக பாண்டியன் மற்றும் தனது மகளுடன் வசிக்கும் கஸ்தூரி ராஜா ஒரு யானையை வளர்த்து வருகிறார். அந்த யானை சண்முக பாண்டியன் மீது மிகவும் பாசமாக உள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த லோகு என்பவர் கஸ்தூரி ராஜா வாங்கிய கடனுக்காக அவரை அவமானப்படுத்துகிறார். தந்தையின் கடனை அடைப்பதற்காக சண்முக பாண்டியன் நண்பர்கள் உதவியுடன் யானையை வைத்து பணம் சம்பாதிக்க நினைக்கிறார். இதனால் ஒரு பெரிய சிக்கலில் சண்முக பாண்டியன் மாட்டிக்கொள்கிறார். அந்த யானை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் சென்று விடுகின்றது. அதன் பிறகு என்ன நடந்தது, தனது யானையை சண்முக பாண்டியன் மீட்டாரா என்பதே படைத்தலைவன் படத்தின் கதை. இந்த படத்தை பொறுத்தவரை சண்முக பாண்டியன் நல்ல முறையில் நடித்திருக்கிறார். படத்தின் கதை இன்னும் வலுவாக இருந்திருக்கலாம். விஜயகாந்தை நம்பியே படம் முழுக்க அவரது ரெஃபரன்ஸ் இருக்கின்றது என்றும் ஒரு தரப்பு ரசிகர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் படைத்தலைவன் படம் முதல் நாள் வசூல் 1.29 கோடி ரூபாயாக இருந்தது. 2வது நாளில் 1.22 கோடியாகவும் இருந்தது. 3வது நாளில் இந்த படம் 1.39 கோடி ரூபாயை வசூலித்துள்ளது. ஆக மொத்தம் 3 நாட்களில் படைத்தலைவன் படம் 3.9 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதுவரை படைத்தலைவன் படம் 5 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருப்பதாகவும் கூறுகின்றனர். பொதுவாக ஒரு படத்திற்கு முதல் நாள் வசூலை தொடர்ந்து சனி ஞாயிறு தினங்களில் படத்தின் வசூல் அதிகரிக்கும். அதுவும் படத்திற்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்துவிட்டால் வசூலே இருக்காது. ஆனால் படைத்தலைவன் படத்தை பொறுத்தவரை 3 நாட்களாக தொடர்ந்து தினமும் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் குறையாமல் இருந்து வருகின்றது. இதுவே படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த படத்தில் AI தொழில்நுட்பத்தில் விஜயகாந்த் சில காட்சிகளில் வருகிறார். அவரை மீண்டும் திரையில் பார்த்த ரசிகர்கள் பலத்த உற்சாகம் அடைகின்றனர். தொலைந்து போன தனது யானையை சண்முக பாண்டியன் கண்டுபிடிப்பது போல் படத்தில் கதை அமைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அதிரடி சண்டை காட்சிகளில் தனது அப்பா விஜயகாந்த் போலவே அசத்தலாக சண்முக பாண்டியன் நடித்திருக்கிறார். இவர் நல்ல திரைக்கதைகளை தேர்வு செய்து தொடர்ந்து நடித்தால் சினிமாவில் ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பார் என்று ரசிகர்கள் கூறுகின்றனர். உங்கள் தின சேவல்.